ஹாய் ரேகானா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடுவீங்க, மிகப்பெரிய சிங்கர் நீங்கள். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லலாம். ஏன்னா நானும் உங்கள் ஃபேனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா. ஸோ அதனால் நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட ஏதாவது ஒரு பாட்டோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவும் பாடுங்க. இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து இருக்குதுங்க. அந்த சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணி நினைவுத்தா. சூப்பர் 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 சூப்பர். அழகாக ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பாட்டே பார்த்தீங்கன்னா நான் தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினீங்க. தொடர்ந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டால் நான் இன்னும் தூங்கிடும் போல இருக்கேன். சூப்பர், அழகாக பாடினீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக பாடுறீங்களா? இந்த பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது? அம்மா வந்து சொன்னாங்களா, இல்லை நீங்களே வந்து சின்ன வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்படி வந்தது அந்த இன்ட்ரெஸ்ட்? அம்மா வந்து அம்மா அப்பாவும் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி நீங்களே பாடிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக தப்பா பாடுவேன், அப்ப அம்மா கரெக்ட் பண்ணுவாங்க. டிவி பார்த்து தப்பா உடைங்க, அம்மா கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சூப்பர். அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டாக முழுசாக என்ன பாட்டு பாடினீங்க ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன பாட்டு? ஃபஸ்ட்டு பாடுங்க. ஆமாம், புத்தம்புது காலை. புத்தம்புது காலை, அது பாடுங்க பார்ப்போம், கேட்போம். புத்தம்புது காலை பொன்னிற வேளை, என் வாழ்விலே தினம் தோன்றும் கோலம் சுவராகம் கேட்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் ஸ்கூல்லலாம் பாட்டு பாடியிருப்பீங்களா? ஸ்கூல்லலாம் போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன்லலாம் பாட்டு பாடியிருப்பீங்க. ஸோ அப்போ சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு முன்னாடி, சன் சிங்கர் அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் பாடும்போது அங்கெல்லாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இங்கே என்ன ப்ரைஸ் வாங்குனீங்க? அந்த மாதிரிலாம் மறந்து போச்சா? சரி, அதை விடுங்க. இப்போ ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு தான் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் எல்லாத்துக்கு முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்புறம் ஸ்கூலில் வந்து பாடின பாட்டு தான் ஞாபகம் இருக்கா? தாரத்தப்பட்டியா? ஓ, அதுதான் ஃபஸ்ட்டு பாடி காட்டினீங்களா ஸ்கூலில்? சரி, ஸ்கூலில் பாடினோன்னே எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லோரும் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு சொன்னாங்களா, இல்லை எப்படி கைத்தட்டி பாராட்டினாங்களா? எல்லாரும் சொன்னாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம சன் சிங்கர் போயிருப்பீங்கல்ல, அங்கே வந்து ஆடிஷன் வச்சு தான் எடுத்துருந்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ஆடிஷன் போகும்போது எப்படி இந்த பயமாக இருந்ததா? ஏன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க, பார்ட்டிசிபெண்ட் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இப்படி பயமாக இருந்ததா இல்லை ஹாப்பியாக இருந்ததா? பாடிடுவோமா இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு? பயம்லாம் இல்லை. சின்ன வயசுல பயம் இருந்துச்சா? ஓ, அதுக்கப்புறம் இல்லை. சின்ன வயசுல பாடும்போது பயந்துச்சு. யூகேஜில சன் சிங்கர் அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது சன் சிங்கர் போகும்போது. ஸோ எப்போ இருந்து அந்த பயம் போச்சு? எப்போ இருந்து பயம் போச்சு? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பயம் போச்சா? இப்போ சன் சிங்கரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட், 2வது எபிசோட், அடுத்தடுத்த எபிசோட் வந்துச்சுல. ஃபஸ்ட் எபிசோட் போகும்போது இல்லை ஜட்ஜஸ்லாம் இருந்திருப்பாங்க, முன்னாடி நிறையா கேமரா இருந்திருக்கும். அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது அப்போது அம்மா வந்து இடையில பயம் இல்லைப்பா? அப்போ தைரியமே அடிச்சு நோட்டலாம்டா, என்னடா பயம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? ஓகே ஓகே. இப்போ அம்மா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க? அம்மா எப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க அம்மா? அம்மா எனக்கு நிறைய தாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் வந்து போகும்போது சாப்பிட்டு நான் டெய்லியும் சாப்பிட்டாமலே மூடி வச்சிருவேன். நான் இப்போல்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நானே ஸ்கூலில் கழுவிப்பேன். அம்மாவுக்கு தொந்தரவுக்குன்னு
கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மிஸ் அப்படி சொன்னாங்க, அதனால நான் அப்படி பண்ணுவேன். சூப்பர் சூப்பர் சார். இல்லை சின்ன பசங்களாம் அதை கேட்டது அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூட நீங்களே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் பாடுறதுக்கு அம்மா ஏதாவது சொல்லி தருவாங்களா? இப்படி பாடு பாப்பா, அப்படி பாடு பாப்பா, இந்த சுத்தி சொரணம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க அம்மா? இப்போ நான் தான் ரகைனா, நீங்கள் வந்து அம்மா இப்போ சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க எப்படி சொல்லுவாங்க அம்மா, எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நான் தான் ரகைனா, நீங்கள் வந்து ரகைனாவோட அம்மா, சொல்லுங்க பார்ப்போம். அம்மா எப்படி சொல்லுங்க, சும்மா அம்மா மாதிரி ஏதாவது பேசி சொல்லி கட்டுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து பாட்டெல்லாம் பாடினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து ரஹேனா செம்மையாக பாட்டியிருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாராட்டை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூப்பராக பாடின அப்படின்னு பாராட்டுறது யார்? உங்களை யார் பாராட்டு? அது அந்த காலம், இப்போயும் கேட்குறியடா அப்படின்னு ஞாபகம்தா. நிறைய ஜட்ஜஸ்லாம் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் ஸ்கூலில் பாராட்டினாங்க. ஓகே, இதில் இப்போ நடிகர்கள்லாம் நிறைய பேர் கெஸ்ட்டாக வந்தாங்க, அப்போல்லாம் அவங்க பாட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகரில் யார் அவங்களை பாராட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஹீரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா சார் முன்னாடி டான்ஸ் எல்லாம் அவர் ஆடி காட்டினீங்க சல்மார் சாங்குக்கு. அந்த மாதிரி ஹீரோலாம் வந்து பாடணும் யார் பாராட்டினது ரொம்ப பிடிச்சிருந்தது? நயன்தாரா. வாவ் சூப்பர், மை ஃபேவரட் ஹீரோயின். என்ன சொன்னாங்க நயன்தாரா? நல்லா பண்ணீங்க. அவங்க முன்னாடி என்ன பாட்டு பாடினீங்க? காதல் கிரிக்கெட்டா? நீ நானுமா? இப்போ நம்ம மறுபடியும் நயன்தாராக்காக அந்த பாட்டு பாடுவோமா? பாடு. சூப்பர் சூப்பர். இப்படி பாட்டினா நயன்தாரா, என்ன நயன்தாரோட அப்பாவே வந்து பாராட்டணும் சார் இல்லை, அவ்வளோ சூப்பராக அழகாக பாடிருக்கீங்க. அதே மாதிரி பிரபுதேவா சார் முன்னாடி பயங்கரமாக டான்ஸ் ஆடினீங்களா? அது எப்படி உங்களுக்கு தோணுச்சா இல்லை யாராவது சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு தோணுச்சாங்க ஆடணும் அப்படின்ட்டு? ஏன்னா அவரே அசனப்பிட்டார், நம்மளோட சூப்பராக அந்த பொண்ணு ஆடுதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சா இல்லை ஆடினதுக்கு அவர் என்ன சொன்னார்? எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா கற்றுக் கொடுத்தாங்களா டான்ஸு? அப்பா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்களா? வீட்டில் பாடுவார், ஒன்லி டான்ஸ் ஆடுவார். ரெண்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெண்டுலேயும் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வீட்லேயும் இப்படி தானா? ரொம்ப அமைதியான பொண்ணா இல்லை குறும்பு பண்ணுவீங்களா? வீட்டில் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் அடிப்போம், நான் ஒன்று செகண்ட் கும்முன்னு கும்மிடுவீங்க. நீ என்னை எப்படி ஆடிக்கலாம் ஒன்று பாரு, இந்த பொண்ணு எவ்வளோ அமைதியான பொண்ணு நினச்சா. வேற என்ன மாதிரி குறும்புலாம் பண்ணியிருக்கீங்க வீட்டில்? வேற அண்ணா கூட சொன்னா அப்பா அம்மாவுக்குலாம் டென்ஷன் படுத்தி விட்டுருவீங்களா? அதனால குறும்பு பண்ணி விடுவீங்களா? அம்மாவா இல்லையா? அம்மா தான் சும்மா அடிப்பாங்க. அம்மா ஏன்? அம்மாவும் இவ்வளோ நாள் தொந்தரவே பண்ணல, மொபைல் கொடுக்க சொன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. ஏன் மம்மி ஏன் அப்படி பண்றீங்க? பாவம் உங்களை எல்லாம் தொந்தரவு. சரி விடு, நம்ம அம்மா இன்டர்வியூ மூலியமா சொல்லிடலாம். சரி ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க அப்துல் கலாமோட ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அப்துல் கலாமோட டைலாக் ஒன்று
அப்துல் கலாமோட பொன்மொழிகள் அது இன்னும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? சரி சொல்லுங்க. படிக்கலாம், உழைக்கலாம், முயற்சிக்கலாம், நீங்கள் மகளா அப்துல் கலாம். சூப்பர் 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 சூப்பர். இது யார் சொல்லி கொடுத்தா? நீங்களே படிச்சீங்களா இல்லை அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, எனக்கு வரல. அதனால நான் ஆமாம், அப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை? சொல்லுங்க. 10 டைம்ஸ் சொல்லி மனப்பாடம். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் சன் சிங்கரில் ஃபைனலில் வின் பண்ணோன்னா அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தார், ஸ்ருத்திகாசன் இருந்தாங்க, ஸோ அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேருக்கு முன்னாடி நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? ஓகே. அந்த ஜேர்னியில் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருப்பாங்களே, யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க? இல்லை அந்த சன் சிங்கரில் கண்டஸ்டன்ட், உங்கள் கூட கண்டஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல? லக்ஷனா, அதித்தி, அவ்வளோதானா? இன்னும் வேற இருக்காங்களா? வேற இருக்காங்க. பூனா, ஸ்மிருதி, பூஜா, அனன்யா, ஆகாஷ், பிரணேஷ். லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் தனுஷ். தனுஷ் தனுஷ் அது நடிகர் தனுஷா? சரி, நீங்கள் அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்போ நீங்கள் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி காட்டுவீங்க. இப்போ நான் அப்படி பாடுறேன் இப்படி பாடுறேன்னு ரொம்ப உங்களுக்கே ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்ததுன்னா யார்? சீஜோ நம்மளோட பெரிய ஆளாக இருப்போம்ல இருக்கு, நம்மளோட வின் பண்ணிடுவானோ அப்படின்னு நீங்கள் யார் பார்த்து பயந்தீங்க? பலமான யோசனையாக இருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் பார்த்து நான் கேட்குறேன்னா, உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே சன் சிங்கரில் நிறைய பேர் உங்களை மாதிரியே பாட்டு பண்ணாங்கல்ல, அதில் நீங்கள் யாரை பார்த்து பயந்தீங்க? ஐயோ நம்மளோட நல்லா பாடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் பயப்படக்கூடாது, அன்பாக இருக்கணும். சூப்பர். என்ன ஒரு மெசேஜ்! என்னதான் நமக்கு அவங்க போட்டியாக இருந்தாலும் அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அவங்க பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னா சூப்பர் சூப்பர் அருமையாக சொன்னீங்க. சரி, இப்போது நீங்கள் நிறையா பாட்டு பாடிப்பீங்க. உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான சாங்னா என்ன சாங்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாங்? நான் அடிக்கடி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆளுமாட்டோலுமா? அப்போ அதை பாடி ஆகணுமே, பாடி. आलमा डोलमा साला कड़ी मालमा तेजी गली जन रोगे उड़ा सालमा अरगल गरी कले को तो उड़ा गल कले पलतन पल पल कने गिटा उड़ा ला कले डमकना डोला तता डुमकना डुमा गले अभी बोलो येना अरकना मुरकना तो तयता रकना सरकना उंडे अंदा उरगना आलमा डोलमा आलमा डालमा ऐसा लगड़ी मालमा तेजी गली जने कागे उड़ा सालमा. சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் பாடுறது சரி, அந்த பாடும்போது மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷனும் வருது இல்லை, அது யார் கற்றுக்கிட்டா? இல்லை அது உங்களுக்கு தானாக வருது? ஏன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டே பாட்டு பாடுறாங்க, சில பேர் கண்ணை ஊற்றிட்டு பாட்டு பாடுவாங்க, மூஞ்சியில் ஒன்றுமே இருக்காது. பட் நீங்கள் பாடும்போது அந்த க்யூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் வருது, அது எப்படி? அது ஃபேவரட் மேம் வந்து சுல்முகி மேம், அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். அவங்க தான் நம்ம கஷ்டப்பட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சன் சிங்கர் போவேன், அவங்க தான் பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க, இது எக்ஸ்பிரஷன்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இப்படிலாம் எக்ஸ்பிரஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சன் சிங்கரை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களை பாட கூப்பிட்டாங்க? எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய இடத்துக்குலாம் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, எங்கெங்கெல்லாம் பாட கூப்பிட்டாங்க? இப்போ நீங்கள் கெஸ்ட்டாலாம் நிறைய இடத்துக்கு போகிறீங்க. மலேசியா கூப்பிட்டாங்களா? எதுக்கு கூப்பிட்டாங்க மலேசியாவுக்கு? கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்களா? போய் அங்கே போய் என்ன பாட்டு பண்ணீங்க? அங்கே நிறைய பாட்டு பாடிருப்பீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது பாட ஆரம்பித்தாலே பயங்கரமாக என்ன சொல்ல சாங்கு? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அங்கே எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்தாங்களா? எவ்வளோ பேர் வந்தாங்க? என்ன மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, என்னைக்கா உங்க ஹீரோயின்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி யாராவது விஷ் பண்ணியிருக்காங்களா? ஃபோன் பண்ணி எல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்களா?
ஹீரோ ஹீரோயின்ஸ் நிறைய பேர். யாரு? சதீஷா? என்ன சொன்னார்? ஆனந்த விகடனுக்கு என்ன கெஸ்ஸை கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. ஓ, ஆனந்த விகடன் அவார்ட்ஸுக்கு. ஓகே 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 ஓகே. என்ன போனீங்களா நீங்கள்? போயிட்டு எப்படி இருந்ததாங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே, சூப்பர். உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சிவகார்த்திகேயனா? ஏன்? என்னோட அக்காவுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும். நான் அப்போ சின்ன வயசுல வந்து சூர்யா பிடிக்கும். அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விஜய் பிடிக்கும். இப்போ எனக்கு சிவகார்த்திகேயன். ஏன் இப்படி மாறி மாறி பிடிச்சிட்டு? சரி, சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சது அவருடைய நடிப்பா இல்லை அவருடைய ஹியூமரான நடிப்பா? நீங்கள் எதை பார்த்து அவரை லைக் பண்ணாங்க சிவகார்த்திகேயன்? அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், அதனாலயா? நல்லா காமெடி பண்ணுவாரா? இப்படி பண்ணுவார். இது பண்ணுவாரா அவரா? அது எம்ஜிஆர். அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். ஓ, இது ரெமோல. ஓகே ஓகே. ஓ, சரி சரி. அவர் பார்த்துருக்கீங்களா? சிவகார்த்திகேயனை பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்தாங்க. நான் அப்போ ப்ரோக்ராம் போயிட்டேன். அப்போ சொன்னீங்களா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? நான் உங்களை பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். இனிமேல் தான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்த்தா அவர் கண்டிப்பாக பார்த்துருவாரு. ஓகே, பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஹீரோயின் நயன்தாராவா? அவங்கள எதனால பிடிக்கும்? ஏன்னா அவங்க வேலைக்காரன்ல நல்லா நடிச்சிருக்காங்க, அதனாலதான். வேலைக்காரன் நல்லா நடிச்சிருக்காங்களா? நீங்க அடிக்கடி இந்த காதல் கிரிக்கெட் சாங் பாடுவீங்களா? அது ஒரு வாட்டி பாடிடலாமா? என்னாச்சு? காதல் கிரிக்கெட் சாங் என்னாச்சு? Param param pop araram pop param param pop araram param param pop araram pop param param pop araram kya do prukata vadadu katte onna nan paatudave ane kotte. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இருங்க. அவ்வளோதானா? உங்களை மாதிரி குட்டீஸுங்களாம் நல்லா படிங்க, அது நல்லா படிக்கணும். எல்லாரும் நல்லா படிங்க, காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், நீங்கள் என்ன படிக்கிறீங்க சொல்லவே? நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படி இந்த பாட்டு இங்கே ஈவெண்ட்டு ஸ்டடீஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதெல்லாம் அங்கே இங்கேயும் அலைய வேண்டியதாக இருக்குது படிக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை டக்குன்னு படிச்சிடுவீங்களா? அதெல்லாம் டக்குன்னு படிச்சிடுவீங்க. சரி, ஓகே. நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். முடிக்கும் போது கடைசியாக ஃபைனலாக நல்லா நச்சுன்னு ஒரு குத்து பாட்டோட முடிச்சிடுவோமா? குத்து பாட்டு ஏதோ ஒன்று முடிச்சிடலாமா? சரி, பாட்டு. சொப்பன சுந்தரன் நான் தானே, நான் சொப்பன லோகத்தில் பேர் தானே. சொப்பன சுந்தரன் நான் தானே, நான் சொப்பன லோகத்தில் பேர் தானே. ரங்கள் மின்னலிலே ஜொலித்தேனே, சோம்பல் நிலமலே கழித்தேனே. மீண்டும் 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 தோன்றும் நெஞ்சு தோன்றும் 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 ஆனந்த சொப்பன சொப்பன சுந்தரி, உங்கள் சோகம் கலக்கும் கலக்கும் மந்திரி. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
தேங்க்யூ ஸோ மச். கை கொடுங்க. சூப்பர், அழகாக பேசுனீங்க, அழகாக பாடினீங்க. ஸோ வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய, இப்போயே மிகப்பெரிய சிங்கர் தான். ஸோ பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நானும் இவ்வளோ நாளாக விஜய் பண்ணுறேன், அவங்களும் ஒருத்தங்க கூட இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து செம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்துனோண்டு வயசில் இவ்வளோ ஃபேன்ஸ் பட்டாலும் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நினச்சாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் மிகப்பெரிய சிங்கர் ஆகணும். நான் அப்பயும் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும். ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழ் பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.